பல்வேறு தரப்புகள் வழங்கிய ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட மாய் டஃப்தார் பதிவு நடவடிக்கையின் மூலம் நீண்ட காலமாக இந்திய சமுதாயத்தில் முக்கிய விவகாரமாக இருந்து வந்த குடியுரிமை மற்றும் பிறப்பு பத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருப்பது அரசாங்கம் மக்களுக்கு விரைவாக சேவையாற்றுகின்றது என்பதை புலப்படுத்துவதாக பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக் கூறியிருக்கின்றார். இந்த திட்டத்தின் மூலம் அதிகமான இந்தியர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அரசாங்கம் நிறுவனங்களே நேரடியாக சென்று இப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டுள்ளது பாராட்டக்கூடிய ஒன்று என்று பிரதமர் தெரிவித்தார். Ianya unik juga kerana mendapat kerjasama jabatan-jabatan yang lain seperti Polis Diraja Malaysia, NGO dan tidak kurang penting juga kerjasama daripada pemimpin-pemimpin politik. Ianya teristimewa juga kerana terdapat kerjasama yang sungguh baik di antara jabatan-jabatan kerajaan, dan saya ingin mengucapkan ribuan terima kasih kepada Yang Berhormat Menteri Dalam Negeri, Kementerian Dalam Negeri dan Jabatan Pendaftaran Negara. கடந்த ஆண்டு பிப்ரவரி முதல் 9 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்ட இந்நடவடிக்கையின் மூலம் மொத்தம் 9529 விண்ணப்பங்கள் பெற்றதாகவும் அவற்றுள் முழுமையான விவரங்களை வழங்கிய 5593 விண்ணப்பங்களில் 4023 விண்ணப்பங்கள் குடியுரிமைக்கான விண்ணப்பங்கள் என்றும் பிரதமர் கூறினார். அரசு இந்த விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஓராண்டுக்குள்ளேயே பரிசீலித்து அங்கீகரித்துள்ளது என்று நஜீப் சுட்டிக்காட்டினார். Saya difahamkan bahawa jumlah ini belum pernah dicapai sebelum ini dan ianya merupakan rekod pencapaian yang membuktikan bahawa kerajaan tidak membuat janji kosong tetapi telah dapat menunaikan janjinya melalui penyelesaian yang sudah menjadi kenyataan. பல முறை முயற்சி செய்தும் தேசிய முன்னணியின் உதவியினால் தான் தங்களுக்கு குடியுரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அப்பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்கள் கூறினர். மொதல் மயக்காவுக்கு நன்றி சொல்லணும், ரெண்டாவது பிரதமர் சொல்லணும். நான் எத்தனோ முறை முயற்சி பண்ணேன். எல்லாம் காசு வாங்கி அது சரி கிடச்சி ஒருத்தர் வரைக்கும் செஞ்ச பாடல, அதை விட்டுட்டு பாருங்க. அப்போ அந்த மைக் டாப்பில் செய்கிற இது அதுலேருந்து தான் வெயிட் பண்ணேன். இப்போ இதாக கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு 4 தடவை எழுதி போட்டேன், கிடைக்கவே இல்லை. பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்குது, எனக்கு ஒரு ஆளுக்கு இல்லை. அவங்களும் இறந்துட்டாங்க, வீட்டுக்காரரு இறந்துட்டாங்க. இப்போ தான் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக வாங்கி கொடுத்ததுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அந்த மாதிரி எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்குது, எனக்கு கொண்டு இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனாங்க, என் சிவ பாஸ்போர்ட்டா, பேங்க்கு போனால் சிவ பாஸ்போர்ட்டா என்ன எடுக்கலையா அப்படிலாம் கேட்டாங்க. ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. இப்போ கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு 40 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்குங்க இந்த குடியுரிமைக்காக. நான் முன்ன அங்கே எஸ்டேட்டில் இருந்தேன். அங்கேருந்து திரும்ப கிடைக்கல, என்னோடய வேலையை நின்றுட்டேன் பாருங்கள். அதோட பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி இங்கே வந்துட்டாங்க, இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூட்டி வந்தவொடனே இங்கே அவங்களே கூப்பிட்டு போய் பதிவு பண்ணி எல்லாம் மாய்க்க மூலியமாக நல்ல முறையில் கிடச்சிச்சு எனக்கு பாருங்கள். இது ரொம்ப காலமாகவே எனக்கு ட்ரை பண்ணி கிடைக்கல. இதனால் எங்கே போனாலும் எனக்கு நல்ல சலுகைங்க இல்லை. இப்போ ரொம்ப காலத்துக்கு பிறகு இது கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாட்டு பிரதமருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னால் எத்தனையோ வாட்டி முயற்சி பண்ணோம், எத்தனையோ பிரதமர் போயிட்டாங்க. போட்ட பிற்பாடு நாங்களும் கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இது இன்னும் என் மனைவிக்கு இன்னும் கிடைக்கல, எனக்கு தான் இப்போ கிடச்சிருக்கு. இது எனக்கு உண்மையிலேயே என்ன சொல்லணும்னு தெரியல. நாட்டு பிரதமருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், மாய்க்காவுக்கும் ஒரு நன்றி சொல்லணும். இந்த 2012 உண்மையிலேயே ஒரு இந்தியர்களுக்கு ஒரு நல்ல நாள் தான். தங்களுக்கு குடியுரிமை பத்திரங்கள் பெற்று தருவதற்கு உதவிய மாய்காவிற்கும் இவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ இஷாமுடின் குன் ஹுசேன், மாய்கா தேசிய தலைவரும் பிரதமர் துறை அமைச்சருமான டத்துஸ்ரீ ஜி பழனிவேல் மற்றும் மனிதவள அமைச்சரும் அமைச்சரவை குழுவின் இந்திய சமுதாயத்தின் சிறப்பு அமலாக்க தலைவருமான டத்துஸ்ரீ டாக்டர் எஸ் சுப்பிரமணியமும் கலந்து கொண்டனர்.